பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று பார்வதி கேட்க சித்திரகுப்தர நயனாரை வரவழைத்து தர்க்கராஜன் தார்காவல்லிக்கு பிள்ளை வரம் இருக்கிறதா என்று 8 கணக்கெடுத்து பார்க்க சொல்றார். அப்படி 8 கணக்கெடுத்து பார்க்கும்போது தர்க்கனுக்கு ஏற்கனவே பிள்ளை வரம் கொடுத்திருக்கிறோம். முன்னொரு காலத்தில் 1000 ஆண் குழந்தை பிறந்திருக்கிறார்கள். இந்த 1000 ஆண் குழந்தையும் நாரதருடைய சூழ்ச்சியினால நட்சத்திர பதவி அடைய வைத்தார். அதற்கு பின்னால் 27 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். இந்த 27 பெண்ணையும் சந்திர பகவானுக்கு மாறிட்டு கொடுத்து அவர்களும் நட்சத்திர பதவியா இருக்காங்க. இப்பொழுது தர்க்கனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டுமானா பார்வதி தான் பிள்ளையாக பிறக்கணும் என்று 8 கணக்கில் இருக்கு. ஆனா பார்வதியை நேரடியாக பிள்ளையாக பிறக்க சொன்னா பிறப்பாளா? அதனால ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதி இந்த தர்க்கராஜன் தார்காவல்லிக்கு 7 தலைமுறைக்கு எடுத்தால பிள்ளை இல்லைன்னா இவர்களுக்கு குழந்தை இல்ல. உடனே பார்வதி பிடிவாதம் பிடித்தார். என்ன? உங்களே நினைத்து 12 வருடம் தவம் இருந்திருக்கிறாரு தர்க்கராஜன். இந்த தர்க்கராஜன் அவனுக்கு கண்டிப்பா நீங்க பிள்ளை வரம் கொடுத்தே தீரணும். பகவானே பரம்பொருளே, பிள்ளை இல்லாத வேர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னதினால் பார்வதி பார்வதி தர்க்கராஜனுக்கு பிள்ளையாக பிறக்க கடவுளா பிடி வரத்தை கண்டா பார்வதி பகவானே பரம்பொருளே, பிள்ளை இருக்கும்னா பிள்ளை வரத்தை கொடுங்க. ஆமா பிள்ளைய கொடுங்க. இல்லன்னு சொல்லா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா இல்லன்னு சொல்லுங்க. நான் தான் நினைச்சேனா? அதான் ஐயா நீதான பார்வதி பிடிவாதம் பிடித்தாய். ஆமா அதனால் நீயே தர்க்கனுக்கு பிள்ளையாக பிறக்க ஆண்டவா. என்ன அப்படி நான் தர்க்கனுக்கு பிள்ளையாக பிறந்தேன்னு சொன்னா என்ன என்ன நான் கைலாசம் வருவதப்போ எப்போ பகவானே? கடவுளே உங்களை பார்ப்பதப்போ. ஆமா அப்படி நான் பிள்ளையாக பிறந்தேனானா என்ன என்ன 7 மாதம் சுமந்து பிறக்கும் பிள்ளையா பிறக்க மாட்டேன். எப்படி பிறப்பேன்? கண்டெடுக்கும் பிள்ளையா கடவுளே நீங்க பிறவி செய்யணும். பிறவி செய்ய வேண்டும் பகவானே. அப்படி கண்டெடுக்கும் பிள்ளையாக பிறந்தேனா பார்வதி என்ன 16வது வயதிலே உன் தர்க்கன் ஆமா தகப்பன் என்ன உனக்கு சுயவர கல்யாணம் நடத்துவான். நடத்துவார்கள். அந்த சுயவரத்தில் கலந்து கொண்டு ஆமா உன்னை மாலையிட்டு மாணிக்க கைலாசம் ஆண்டவனால் அழைத்து வருவேன். அழைத்து வருவேன் பார்வதி. இந்த ஆண்டவன் சிவபெருமான் வாக்களிக்க ஆமா தருணத்தில் என்ன இந்த மாடசுவாமி ஐயனுடைய வாசல் நமக்கு அன்பளிப்பு செய்த சிறிமான். ஆமா அதாவது என்ன தெற்கு செழியனூர் நன்னகரத்தில் வடக்கு தெருவிலே வசித்து வரக்கூடிய மறவர் சமுதாயத்தை சார்ந்த ஆமா மனோ தேவர் அவர்கள் முகிலன் தேவர் அவர்கள் ஆமா மாடசுவாமி தேவர் அவர்களும் சிவா தேவர் அவர்கள் ஆமா ராஜா தேவர் அவர்கள் பாரதி தேவர் அவர்கள் ஆமா ஸ்ரீராம் தேவர் அவர்களோடு உருத கண்ணன் தேவர் அவர்கள் சார்பாக இந்த மகாசபையில் அவர்களை நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக ஆமா அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய ஆமா குடும்பம் பட்டணத்தில்
மலர் மீது பிள்ளையாக வந்து அவதரிக்க அவதரிக்க பெண்கோடியா 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 வாராளே அரணே காதில் கட்டே குழந்த சத்தம் காதில் கட்டே காதில் கட்டே வள்ளி ஏது செய்வாள் தருணா பொரு தருணா தவிக்க விட்டு தாயார் என்று என்றிருப்பாளோ என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆமா தார்காவல்லி என்ன இந்த பிள்ளையை கண்டவுடனே சுற்றுமுற்றும் பார்த்தான். சுற்றுமுற்றும் பார்க்க பிள்ளையை விட்டு தாய் என்று என்றிருப்பாளோ என்று அங்கு பார்க்க ஒருவரையும் காணல. ஒருவரையும் காணல. ஆகா என்ன பிள்ளை இல்லாத மாதவத்தை நமக்கு பகவான் கொடுத்த பிள்ளை, கடவுள் கொடுத்த பிள்ளை. குழந்தை இல்லாத மாவாவி நமக்கு கொண்டவனே கொடுத்த பிள்ளை. ஆமா அந்த செந்தாமரை மலர் மீதில் இருக்கும் குழந்தையை ஆமையா இந்த தார்காவல்லி பெண்கொடியாளானவள் கையில எடுத்தா கையிலே எடுத்தா முத்தமிட்டா கையிலே எடுத்தா முத்தமிட்டா பாலே வந்து ராஜ
வழி நடந்து பட்டணத்தில் பட்டணத்தில் வருகை சேர்ந்தார் பட்டணத்தில் அம்சத்துல பிறந்தவள் சாட்சாயி பார்வதினு பெயர் கொடுத்து 4 மேலையும் பொழுதுரண்ணமா வளர்க்கும் போது ஆமா அவளுக்கு 16வது வயது பிராயம் ஆண்டவன் முன்னால் வாக்குரைத்தது போல் என்ன தர்க்கராஜன் சுயவரம் என்ற 56 தேசத்து ராஜாக்களை அழைத்தான் 56 ராஜாக்களும் வந்து அமர்ந்திருக்க பார்வதி ஆண்டவனை நினைத்தா ஆண்டவன் மாய சன்னியாசி போல பண்டார கலவரம் போல வடிவம் கொண்டு வந்திருக்கார் பண்டாரம் போல ஆக பார்வதி வந்து வாக்க பகவானை காணாம தகப்பனிடத்தில் மாலையை கொடுத்து செல்ல பட்டத்து யானை வரவழைத்து மாலையை கொண்டு ஓடும் போது பண்டாரங்களத்துல கொண்டு மாலையை ஓட்டு பண்டாரங்களத்துல 2வது முறையும் கொண்டு போய் பட 3வது முறை ஊருக்கு கலக்க ஓட்ட பிள்ளையார் கோயில கொண்டு போய் பகவான் 3வது முறையும் கொண்டு போய் மாலையை ஓட்டது 56 ராஜாக்கள் அவரவர் இல்லத்துக்கு சென்றாங்க இல்ல பகவான் பண்டாரத்தை குளிப்பாட்டி கொண்டு வந்து மனமேடையில வச்சு பார்வதி கழுத்துல மாலையை சூட்டி இரவு வேளை சாமாதி சாமம் ஆதிபரா சக்தி பார்வதி அழுது புலம்பினார் பகவான் அருள் கொடுத்து கைலாச அழைத்து செல்ல தர்க்கராஜன் கண் விழித்து மறுநாள் பார்த்தான் மகளையும் காங்கல பண்டார கிழவனையும் காங்கல அவன் தான் வந்து பார்வதி அழைத்து சென்றார் என்று அறிந்து பகவானை அழிக்க வேள்வி வளர்த்தான் பார்வதி அணைக்க வந்தா பார்வதி மதிக்கல உடனே மூத்த மகனாதி ஆதிமுறை கணவதி அனுப்பினார் சரி அவர் சாப்பாட்டு பிரியர் அப்ப விட இட்டலி சுண்டல் மோதம் கொலக்கட்டன் வச்சா சாப்பாட்டுல உட்கார்ந்து போனார் உட்கார்ந்துட்டாரு இளைய மக வேல்முருகன் அனுப்பினார் வேல்முருகனை ஆடல் பாடல்கள் ரம்பா ஊர்வசியை கொண்டு வந்து திருநங்கம் ஆட வைக்க பகவான் பெற்ற மகனாகிய வேல்முருகன் வந்து உட்கார்ந்துட்டார் ரசிச்சு பார்த்து பிள்ளை எண்ணம் காங்கலை நெட்டி வேர்வையை வடிந்த வேர்வை வலதுகை பெருவரலாலை வடித்து கரும்பார்வையில் இட்ட போது 32 ஆயுதத்தோடு வேர்வையிலே பிறந்தான் வேர்வபுத்திரன் வீரத்தோடு பிறந்ததினால் வீரபுத்திரன் என்று ஒரு பெயர் எப்ப என்ன உனக்கு தாத்தா தர்க்கராஜன் தார்காபுர பட்டணத்தில் இருந்த பகவானை அழிக்கணும்னு வேள்வி வளர்க்கிறான் அந்த வேள்வியை சுற்றி யார் இருந்தாலும் அவருடைய தலையெடுத்து போட்டாவது வேள்வி அணைச்சிட்டு வாங்க வீரத்தோடு வருகிறான் வேர்வபுத்திரன் இவனை கண்ட உடனே முருகப்பெருமான் புள்ளிமையில் வீதியில் ஏறி பறந்து ஓடிட்டாரு யார் மாட்டிக்கிட்டா மூத்த மக ஆதிமூல கணபதி மாட்டிக்கிட்டாரு தலையெடுத்து அக்கிரியை போட்டான் தர்க்கராஜன் தார்காவலியுடைய தலையெடுத்து அக்கிரி வேள்வியில போட்டு நடந்த விவரத்தை எல்லாம் எடுத்துரைக்க பார்வதி எனக்கு பிள்ளை வர வேணும் என் மகள் இல்லாம இருக்க மாட்டேன் என் தாய் தகப்பன் இல்லாமல் தானே உலகத்தில் வாழ மாட்டேன் என்று சொல்ல உடனே வேர்வபுத்திரனை அழைத்து வடக்கே பார்த்து தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினங்கள் தலையை பொருத்தி கொண்டு வா உடனே வெள்ளையானை தலையறுத்தி மூத்த மகனுக்கு பொருத்தினார் மாசிக்கிடா தலையறுத்து தார்காவல்லிக்கு பொருத்தி மாட்டு தலையறுத்து தர்க்கராஜனுக்கு பொருத்த சிவபெருமான் ஐயா தீர்த்தம் கொண்டு தாண்டடி
அவனும் பெயர் கொடுத்தான் அப்பேற்பட்ட மாடசாமி ஆயிரத்தெட்டு மாடலிலோ அண்ணாவி மாடசாமி ரெண்டு வளர்த்தறிய ஊட்டின கல்வியறிய மாடலிலும் ஆடத்தானே ஐயாவான மாடசாமி அவதரித்த வேளையில ஐயங்காட்சி வெப்படைகள் ஆடி போடுதையா கூத்தமியா உலகளந்தையவா மூன்று முகம் கொண்டவனா முப்பூடாதி அம்மையார காளியம்மா அட்டகாளி எட்டு பேரா மாடசாமி பிறந்த நேரம் தாயார காளியம்மா அம்மையார முப்பூடாதி கையவா ஆளி ஓடுதாள வீரப்பெல்லாம் விருகட ஓடியா விரித்தாட ஓடியா அட்டகாளி எட்டு பேரும் நாக வந்து கூட விடிக்க உனக்கு நல்ல வாங்குதால ஆட்ட கொல ஓட குள்ள நரிதால ஆட்ட வெளிய நல்லூர் நகரத்துல குடிகொண்டு இருப்பவள தாயானமும் கூடாதி ஐயான காளியம்மா அரசு மகன் தவசுநாத அண்ணாவி சிவனலைந்த பெருமாளா உனக்கு காவி வேட்டி ஓக வேட்டி சிவனலைந்த பெருமாளோடு ஆய பிரம்ம பீடம் பரவேளா தாயான வேட்டியம்மா ஏத்தி பிரம்ம நாட்டுரையா வேட்டி ஆங்கா சொருவத்தாரி அம்பிகைய வேட்டியம்மா வீரப்பள்ளம் விருகடையா ஆடு ஜடமுடியா அம்மையான வேட்டியோடு தாய பரமபுர நாட்டுரையா முட்ட போல ஒளி அழகா முள வீர பல்ல அழகா சொருவக்காரி வேட்டியம்மா பரமபுர நாட்டுரையா துர்க்கையம்மா ஆகாளி ஓடுதாழ ஆடலிலும் ஆடனையா அண்ணாவி மாடசாமி பூரண்டு வளர்த்தறிய பூட்டின காந்தி அறிய ஆயிரத்தெட்டு மாடலிலோ அண்ணாவி மாடசாமி ஆடி வரும் அவரம் போதல்ல இடமா பிள்ளி வரும் கால்களுக்கு ஐயாவான மாடசாமி பூவான் செல்ல இடமா மாடசாமி வாசலில வேசக்கார வேசக்கார அண்ணாவி பல வேசக்கார ஐயர் எல்லாத்துக்கும் ஒரு வருவா உனக்கு மட்டும் பல வருவா காலனோடு கோடி மாட சாமி ஐயா ஐயாவான கோடி மாட ஆளி போடுதார ஐயாவான சுரிவாடா ஆளி போட்டுவாரா ஆளி துறையோடி சுரிமாட சுவாமியுமா ஆளி போடுதையா மணிவிளக்கில் பிறந்த குட்டி நாள் உடலையா
சாமி சப்பாடி மாடல் தானே ஐயா வாடி சப்பாடி வாங்க முப்பீரப்பில் மனித ஊரா ஈரப்பில் தெய்வ ஊரா சப்பாடி மாடனோடு பிரிச்சி அம்மாடும் ஆதாளி ஓடுதாள மத்தியான அதிகம் போற ஒட்டி வேலையில நாளையில நல்ல வெள்ளி கிழமையில ஐயா வாட மாட சாமி ஆதாளி ஓடுதையோ அதையும் போட்டு வருவதையா உனக்கு வேலை நல்ல வேலையாச்ச நேரமாச்ச அதிகம் போலே ஒட்டி வேலையில மாடனுக்கு மாடனையா ஐயா வாட மாட சாமி வட்டமிட்டு ஆடுவாரா திரிய கொளுத்துவாரா தாயான முப்பூடாதி தாயே அம்மையான காளியம்மா காளி 8 பேரும் அவரிடம் போட்டு வாராள வந்து கொட விடிக்க வாம்புதாராட்ட வந்து கொலவ ஓட புள்ள நேரிதாராட்ட அம்மையான முப்பூடாதி தாயான காளியம்மா எதிர்க்கையம்மா வந்து பிறந்ததம்மா விஜயநகர் வட்டணத்தில் வந்து பிறந்ததம்மா மண்டபத்தில் சாமி வாசலிலே காளி 8 பேரும் ஓடுதாளே கப்பரை பிறந்ததம்மா கண்ணனோட வேடையிலே உடுக்கை வந்து பிறந்ததம்மா எந்தாயம் கூடாதே காளியம்மா பூமியிலே பம்பை வந்து பிறந்ததம்மா காளி 8 பேர்க்கு மேடையிலே சாட்டை வந்து பிறந்ததம்மா சதுரகிரி பூமியிலே காளி 1 கோடி மாடசாமி வாசலில வாடுதாள ஐயா மேடை இசை கலைஞர்கள் ஆலயத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். மேடை இசை கலைஞர்கள் ஆலயம்